ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி த்ரெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வச்சு எல்லா ப்ராக்டிஸையும் முடிச்சாச்சு. நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே ஷேப்ஸ் டிசைன் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் நல்ல ஸ்பீடு வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குது ஜரி த்ரெட்டில், அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஜரி த்ரெட் வச்சு 1 or 2 கிளாஸ் வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து சில்க் த்ரெட் வந்து நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸ் இருக்கனால ஸ்டார்டிங்கில் யாருக்குமே வந்து வராது ப்ராப்பராக. பட் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 5 கிளாஸஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சில்க் த்ரெட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜரி த்ரெட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது மாதிரி இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நெக் லைனுக்கு ஃபஸ்ட்டு 4 லைன் வந்து இதை நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்குற பீடு ஒர்க்கும் கட் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் 3லேருந்து 4 வரை கொடுக்கலாம். நான் வந்து செல்ல ப்ளவுஸ்க்கு 3 கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா வந்து 2 லைன் வந்து சில்க் த்ரெட் கொடுக்குறதா இருந்ததுன்னா நான் ஜஸ்ட் ஒரு 2 அந்த மாதிரி கொடுத்துப்பேன். அல்லது 4 லைன் கூட நான் வந்து ஜரி த்ரெட்டில் வச்சு கொடுத்துருவேன். ஏன்னா வந்து நம்ம பண்ணுற ஒர்க் வந்து செக்யூராக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு லைனில் வந்து ஜரி த்ரெட் ப்ராக்டிஸ்க்காக நான் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு லைனில் வந்து டபுள் லேயராக, அதாவது டபுள் நம்ம லைன் கொடுத்துருப்போம் இல்லையா, டபுள் செயின் கொடுத்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டபுள் செயின் குட்டி குட்டியாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் வந்து படிச்சிருப்போம் நம்ம. ஸோ அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம கட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக வரும். நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதாவது 3rd டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். குட்டி குட்டி செயின் த்ரெட்டாக போட்டுட்டு மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஜிக்ஸாக்காக நம்ம போடும்போது கட் ஒர்க்குக்கு வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 10 ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக மட்டும் தான். இப்போ நான் வந்து என்னென்ன ஜரி த்ரெட் வந்து என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் ஷாப்பில் வந்து மோல்ட்டியில் வந்து A1 பிராண்டு, அதாவது A1 மோல்ட்டி பிராண்டில் நான் ஜரி த்ரெட் வாங்கிப்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு யூஸ்வலாக கிடைக்கும் கோல்டன் கலரில். ஸோ இதில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கலராக வச்சுருக்கிறது வந்து தயாஜி பிராண்டுன்னு நினைக்கிறேன். பட் நான் அது ப்ராக்டிஸ் டைமில் வாங்கினது. அந்த லேபிள்லாம் இல்லை இப்போதைக்கு. பட் அதில் வந்து நீங்கள் லைட்டாக அந்த த்ரெட்டை, அதாவது ஜரி த்ரெட்டை பிரித்து பார்க்கும்போது உள்ளே வந்து த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கலர் வந்து ஜரி த்ரெட் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். A1 நெக்ஸ்ட் வந்து A1 மம்தா பிராண்டுன்னு இருக்கும், தயாஜி பிராண்ட், அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி கலர்ஸும் நிறைய வெரைட்டியாக கிடைக்கிது. எனக்கு வந்து ஏன் A1 மோல்ட்டி நான் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஷாப்பில் வந்து எனக்கு அதுதான் அவைலபிளாக இருக்குது. அதில் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிடுறேன். அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதாவது அந்த ஒரு ஜரி விராப் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து நைலான் த்ரெட் கொடுத்துருப்பாங்க. அதாவது திக்கான நைலான் த்ரெட் கொடுத்துருப்பாங்க. இதை ஒர்க் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இது ஈஸியாக கட் ஆகாது. அது மாதிரி இந்த மாதிரி நைலான் த்ரெட்டும் இருக்குது. ஸோ நம்ம பீடு ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த நைலான் த்ரெட்டும் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது பண்ணுங்கள். இதில் இருக்கிற என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணிவிடுவோம். பட் என்னென்னா அயன் பண்ணும்போது ஹீட் படும்போது நமக்கு வந்து பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதாவது கட் ஆகிடும். அதனால் நீங்கள் அது ஒர்க் பண்ணும்போது பார்த்து ஒர்க் பண்ணணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக எல்லா த்ரெட்லையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ப்ளவுஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் இது என்னென்னா ஈஸியாக கட் ஆகாது. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோவாக ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பீரியடில் வந்து இதை வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து நான் போட்டு கொடுத்துட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆகிடுச்சு. ஐயோ அவங்க தெரியாமல் அயன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கட் ஆகிடுமே அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நான் இந்த நைலான் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் முழுக்க யூஸ் பண்ணுறது வந்து மெஷின் த்ரெட் தான் பீடு ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த த்ரெட் வராது அந்த த்ரெட் வராதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ ஏன்னா நெட் கிளாத்துக்குலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நெட்டில் வந்து அவங்க அயன் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம தைரியமாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஜரி த்ரெட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் வாங்கும்போதும் இந்த மாதிரி உள்ளே வந்து த்ரெட்டு கொடுத்துருப்பாங்களா, நைலான் த்ரெட்டு, அதாவது ஒரு டொயின் மாதிரி இருக்கும், அது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. டொயின் மாதிரி இருக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் என்னென்னா ஈஸியாக கட் ஆகாது. பட் அதுவும் அயன் பண்ணும்போது மேலே இருக்கிற ஜரி த்ரெட்டு உள்ளே இருக்கிறது நைலான் த்ரெட்டுனால ஈஸியாக அயன் பண்ணும்போது கட் ஆகிடும். பட் உள்ள த்ரெட்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி இல்லையா தயாஜி பிராண்டில், அது என்னென்னா நம்ம அயன் பண்ணும்போதும் அந்தளவுக்கு பிரிஞ்சு வராது. பட் என்னென்னா ஆரி ஒர்க் நம்ம செஞ்சு கொடுக்கும்போதும் அயன் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு கஸ்டமருக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம்.
ஏன்னா ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து த்ரெட்டெல்லாம் வந்து கட் ஆக சான்ஸ் இருக்குது. மெஷின் த்ரெட் கட் ஆகாது, பட் இந்த மாதிரி ட்வைன் நைலான் த்ரெட் கொடுத்துருக்கிறது வந்து கட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.